நல்லா கவனிங்க. கொலோசியர் 2:5 சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் சந்தோஷப்படுகிறேன். இங்க பாருங்க என்ன சொல்றாரு, ஒரு சில ஜனங்களுக்கு அங்க தெசலோனிக்கேயர் பட்டணத்துல இருக்கிறவங்க ஒழுங்கற்றவர்களா நடந்தாங்க, அவங்களுக்கு அப்படி சொன்னாரு. இங்க ஒழுங்குள்ள ஒரு ஜனங்க இருக்குது. இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு இவரு 5ஆம் வசனத்துல, சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தும் ஆவியின்படி உங்களோடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுறேன். அப்போ உங்களுடைய சில பேர் இங்கே நிறைய பேர் ஒழுங்காக இருக்கிறீங்க, கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்கு வரீங்கன்னு, கரெக்ட் டைம் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க, அதில் உறுதியாக இருக்கிறீங்க. அதில் உங்களை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன். நல்லா கவனிங்க. அங்கே ஒழுங்கற்ற ஜனங்களுக்கு சொல்கிறார் புத்திமதி, ஒழுங்காக இல்லைன்னா சோறு கூட துண்ணாதுன்றார். ஒழுக்கமே இல்லைன்னா அப்புறம் நீ சோத்தை துண்ணின்னா பிரயோஜனம். நீ முதல்ல ஒழுங்கா நடறா, ஒழுங்காக வாழ்றா, ஒழுங்கு உனக்கு ரொம்ப முக்கியன்றதை சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, அப்படி ஒழுங்கா வாழ்ந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒழுங்கா வாழ்ந்த ஜனங்களை பார்த்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து அப்போ நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்க. என்ன பண்றீங்க, ஒழுங்கா ஜெபிக்கிறீங்க, அல்லேலூயா, ஆண்டவர் மேல விசுவாசத்துல உறுதியா நிக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களை மாற்ற முடியல, அல்லேலூயா. எவ்வளோ பிசாசு வந்து ஏதாவது ஒன்று அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனமே வந்து உன்னை ஒரு பிசாசு போல சொல்லலாம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உன்னாத்துக்கு தான் ஆண்டவரை விட்டு வா போ அப்படின்னோம். ஏன் கஷ்டம் யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் தான் கஷ்டங்குது. கடவுள் எங்களை அந்த கஷ்டத்திலையும் அழகாக நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அப்படி இருக்கிற ஜனங்க மாத்திரம் கை விடுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. கரெக்டாக சபைக்கு வருங்க, ஜெபிக்கிறவங்க உங்கள் ஒழுங்கை பார்க்குற ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கரெக்டாக காணிக்கை கொடுக்குறவங்க, அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம்பா, ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அதில் காணிக்கை ரொம்ப முக்கியம், தசம் பாகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காரியத்தை ஒழுங்காக செய்து ஆபிரகாம் சீமானா வாழ்ந்தாங்க. அவன் யோசனை பண்ணி பார்த்தேன், எப்படின்னா ஆபிரகாம் சீமானா வாழ்ந்தான். அவன் ஆஸ்தி பூமியை தாங்க முடியாத இருந்தது. எப்படின்னு பார்த்தா அவன் மெல்கிசேதேக்கு தசம பாகத்தை கொடுத்து அவன் கையில் அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கி சாப்பிட்டான். திருவிருந்து வாங்கி சாப்பிட்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்யணும். தசம்பாகத்தை தேவனுக்கு செலுத்தினான், ஆபிரகாம் செலுத்தினான், ஆதி தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன். அப்போ அவனுக்கு அந்த ஒழுங்கு இருந்தது பாருங்க. மெல்கிசேதேக் என்ற அந்த ராஜா கையில், அந்த ஆசாரியன் கையில் அவன் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி சாப்பிட்றான். அவனுக்கு எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுக்குறான். அதனால தான் அவன் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக மாறினான். மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய சீமானா அவன் இருந்தான். காரணம் என்ன, அல்லேலூயா, காரணம் என்ன, அவன் அந்த ஒழுங்கை கடைபிடிச்சான். பொருளாதாரத்தில் நீ சரிந்திருக்கிறியா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திரும்பவும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம், எதுக்கு நம்ம ஒரு நல்ல வீடு வாசல் கட்டி நகை நட்டு வாங்கி போட்டு எல்லாருக்கும் முன்னால் கௌரவமாக நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, எல்லாம் வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தானே கஷ்டப்படுறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கணும். எதுக்கு, நல்லா இருக்குன்னா 4 பேருக்கு முன்னால் நினைக்கிறோம். இன்னும் நல்லா இருக்குன்னா அந்த ஒழுங்கை ஃபாலோ பண்ணு, தசம் பாகம். ஏன்னா ஆபிரகாம் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கினே அவனுக்கு தசம் பாகம் கொடுத்தான். அதனால தான் அவனை ஆசீர்வதிக்கிறான். அந்த மெல்கிசேதேக் என்ற அந்த ஆசாரியன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. பெரிய சீமானா வந்து நிற்கிறான், பெரிய செல்வந்தனா, மிகப்பெரிய ஐஸ்வர்யவனா அன்னைக்கு ஆபிரகாம் இருந்தார். காரணம் அவன் அந்த தசம் பாகத்தையும் காணிக்கையும் கரெக்டாக செலுத்தினான் கடவுளுக்கு. அப்படி செலுத்தும் போது தான் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். மற்றபடி நீ வந்து அந்த காரியத்தை செய்யாமல் போனால் அதுவே உனக்கு சரிவு. அதனால தான் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 4 காசு சேர்க்க முடியல, ஒரு 4 நகை வாங்க முடியல, ஒரு 4 ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடியல, ரொம்ப பெஜாராகுது சார்ன்றீங்க. ஏன், அந்த ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அது தேவனோடு நமக்கு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. நல்லா திரும்ப சொல்கிறேன், கடைசியாக நல்லா கவனிச்சிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர்கிட்ட இருந்த ஐக்கியத்தை பிரிஞ்சு பிசாசுக்கிட்ட ஐக்கியம் வச்சாங்க, அவங்களுக்கு எல்லா நன்மையும் பறி போனது, வெறுமையாயிட்டு. வெளியே வந்து முள்ளு செடியெல்லாம் வெட்டி போட்டு அவன் சேடை ஓட்டி நிலத்தை பண்படுத்தி வேர்வை சிந்தி சாப்பிட்ற மனுஷனாக மாறணும். நல்லா லக்ஸூரியாக உக்காந்து சாப்பிட்ற வேண்டிய ஆள் கஷ்டப்படுற அளவுக்கு மாறிட்டான். காரணம், கடவுளுடைய தொடர்பு கட்டானால நம்ம வாழ்க்கையில் வெறுமை வந்துடும். 2வது, ஒழுங்கற்ற வாழ்க்கை வந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாக மன விருத்திக்குள்ளே போயிடுவோம்.
அந்த இளையகுமாரன் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் யாரும் வரான்னு விட்டு தனியாக போனான். அவன் வாழ்க்கையே சின்ன பின்னமாக ஆயிடுச்சு பாரு. மனம் நொந்து போய் அங்கேருந்து திருப்பி ஃபீல் பண்ணுறான், வீட்லேயே போய் சேர்ந்துடலாம் போல, ஹல்லேலூயா, வீட்டுக்கே போய் சேர்ந்துடலாம் போல அப்படின்னு சொல்லி வரான் பாருங்க. அவன் வாழ்க்கையில் எப்படி வந்ததுன்னா அந்த ஒழுங்கற்ற அப்பா வானா அம்மா வானா எந்த உறவு வானான்னு துண்டிச்சிக்கின்னு தனியாக ஓடினான் பாருங்க. ஒழுங்கற்ற வாழ்க்கை. முதல்ல உறவை கட் பண்ணிட்டான், ஐக்கியத்தை கட் பண்ணிட்டான். ரெண்டாவது ஒழுங்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்தான். இது ரெண்டுமே அவன் வாழ்க்கை நாசமாக போச்சு. அப்புறம் தான் உணர்ந்து அடிபட்டு வரான். ஹல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த புத்திமதி நீங்கள் கேட்கலன்னா அடிப்பட்டு வேதனைப்பட்டு நிறைய லாஸ் ஆகிடுங்க உங்கள் வாழ்க்கையில். ரொம்ப இழந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்கும் போது கணக்கு போட்டு பார்த்தா அவங்க வாழ்க்கை ரொம்ப பின்தங்கி போயிருக்கும். நிறைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இழந்தவர்களாக நிற்பீங்க. அதனால் இப்போவே நீங்கள் இந்த புத்திமதிகளை கேட்டுக்கொண்டு அந்த ஐக்கியத்தையும் ஒழுங்கற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தானியேல் தேவனோடு தொடர்புள்ளவனாக இருந்தான். நீங்களும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், பைபிள் படிக்கிறவர்களாக இருக்கணும். பைபிள் படிக்க வரலைன்னா டிவியை வச்சுவிட்டு சன் டிவி அந்த டிவி எந்த டிவியை வச்சு மியூசிக் வராமல் பாரு. காலையிலேருந்து நைட்டு காலையில் 6 மணிக்கு சுப்ரபாரதம் மாதிரி ஆரம்பிச்சு தான் பாட்டு ஓடினாக்க தான் சன் மியூசிக்கில். நைட்டு 11 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு படுக்குதான். அது வரைக்கும் சமையல் செய்தான், துணி தேய்தான், பாட்டுன்னு ஓடினுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடகர் கூட அந்த பாட்டு மறந்துட்டாங்க. இந்த பாட்டை டெய்லி வைக்கிற இந்த அம்மா மனப்பாடமாக பாடின்னு கிடக்குது. ஆனால் மனசுக்குள்ளே வெறுமை. நான் சொல்கிறேன், உனக்கு பைபிள் படிக்க வரையா, டிவியை வை. டிவியில் என்ன வைக்கிற? ஏஞ்சல் டிவி வை, பிளெஸ்ஸிங் டிவி வை, எவ்வளோ கிறிஸ்தவ சேனல் இருக்குது, அதில் பாட்டுங்க வருது, பிரசங்கம் வருது. அதை வச்சுப்புட்டு நீ பாட்டு வேலையை செய். காதில் ஒரு பக்கம் கேட்டுக்கினே இரு. பைபிள் படிக்க வரல, ஆனால் பைபிள் படிக்க தெரிஞ்சவன் கண்டிப்பாக பைபிளில் படிங்க. ஜெபம் பண்ணுறவங்க கண்டிப்பாக தினமும் காலையில் எழுந்து இரவில் எப்போ நினைக்கிறீங்களோ, எப்போ டைம் கொடுக்குதோ அப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ஐக்கியமாக இருங்க. இந்த ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக ஆபிரகாம் மாதிரி சீமானா வரும். எல்லாரும் கண்களை முடிச்சது. ஹல்லேலூயா.